நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒழுங்கா உண்மைய சொல்லு. இங்க ஏதோ ஒரு பேய் இருக்கு. ஆமா, போதும் நிறுத்து. எல்லா பொருட்களும் உடைஞ்சு போயிடுச்சு. ஏதாவது ஒரு வேலை நீ சரியா செய்றியா? குஹா அவர்களே, 3வது தாக்குதல். நான் தான் விஜயநகரத்தோட வியாபாரிகளின் தலைவன் தேவ் வந்திருக்கேன். நீங்க பண்ண தப்ப நீங்க திருத்திக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே தான் இருந்தீங்க. உங்களுடைய தவறான எண்ணங்களால விஜயநகரத்துடைய பொருளாதாரத்தையே நீங்க நஷ்டமடைய வச்சிருக்கீங்க. இப்பவே நீங்க உங்களுடைய மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு உங்களுடைய நாட்டுக்கு சீக்கிரம் திரும்ப போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் விஜயநகரத்துக்கும் நல்லது. நான் விஜயநகரத்துடைய வியாபாரி தலைவன் தேவ் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுங்க. உங்க மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இங்க இருந்து. இது என்ன? எங்களை விஜயநகரத்தை விட்டு துரத்துறதுக்கான திட்டம் தானே? நீ எங்களை பயமாக்கி பயமுறுத்திப்பா. அட, என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எங்களை பயமாக்கி எங்க வியாபாரத்தை உங்களால தடுக்க முடியாது. நீங்க 3 பேரும் எவ்வளவு வேணாலும் முயற்சி பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்திட்டு இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். ஏன்னா நீங்க மக்களை ஏமாத்துறீங்கன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. பண்ண முடியும், நிச்சயமா என்னால பண்ண முடியும். நீங்க எல்லாரையும் ஏமாத்துறீங்கன்னு நான் மக்கள் கிட்ட போய் சொல்லுவேன். உங்க மூட்டை முடிச்சை கட்டிக்கிட்டு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. இனிமே நீங்க இங்க இருக்க முடியாது. எங்களை இங்க இருந்து யாராலையும் வெளிய அனுப்ப முடியாது. நான் இருக்கல, நான் உங்களை துரத்துவேன். மகாராணி உங்களை துரத்துவாங்க. இங்க இருக்கிற மக்கள் உங்களை துரத்துவாங்க. எங்க கிட்ட விஜயநகர மகாராணியோட அனுமதி பத்திரம் இருக்கு. அட, அந்த பத்திரமா? இந்த மாதிரி அனுமதி பத்திரங்களை நாங்க நிறைய வியாபாரிகளுக்கு கொடுத்திருக்கோம். அதை நாங்களே ரத்தம் பண்ணிருக்கோம். என்னாச்சு இவருக்கு? என்னாச்சு? என்ன சொல்லிட்டு போறாரு? ஏய் சுபானே, தைரியமா இருந்தா தமிழ்ல பேசி காட்டு, அப்பதானே எனக்கும் புரியும். இங்க பாருங்க, இதுதான் எங்களுக்கு கொடுத்த அனுமதி பத்திரம். நாங்க வியாபாரம் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு இதுல எழுதி இருக்கு. இது அந்த அனுமதி பத்திரம் கிடையாது. நல்லா பாருங்க, அதுதான் இது. அட, இது அந்த அனுமதி பத்திரமே இல்லையே. இதுல எழுதி இருக்கு பாருங்க. அட, இது அது இல்ல. நல்லா பாருங்க. இது உன்கிட்ட இல்லன்னா நீ என்ன பண்ணுவ? மரியாதையா எங்க கிட்ட கொடுத்துரு. இது எங்களோட பத்திரம் இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ எங்க கிட்ட ரொம்ப விளையாடிட்ட. இதுக்கப்புறம் எங்களை ஏமாத்தணும், எங்களை நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச அப்படின்னா இந்த விஜயநகர ராஜ்யம் எங்களுக்கு நேர்ந்த நஷ்டத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. உண்மைய ஏத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்ப எங்களை விஜயநகரத்துல இருந்து யாராலையும் வெளியேற்ற முடியாது. ஆமா, புரிஞ்சுதா? உங்ககிட்ட தான் சொல்றாங்க. சொல்லுங்க. நான் உங்க 2 பேரையும் இங்க இருந்து போக சொன்னேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. வாங்க
உங்க திட்டம் நிறைவேறிடுச்சு பண்டிதரே. உங்க மாயாஜால வித்தியால தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஓஹோ, இந்த சீனர்கள் இதுதான் பண்ணியிருக்காங்க. இந்த பத்திரத்தை சீக்கிரமா மகாராணிகள் கிட்ட காட்டணும். இப்போ இத நீ பத்திரமா வச்சுக்கோ, புரியுதா? பத்திரம். இதுல ஒண்ணுமே இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம கிட்ட இருந்த அந்த பத்திரத்தை அவன் திருடிட்டு போயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? இத பத்தி நம்ம மகாராணிகள் கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த நேரத்திலயா? அப்படி என்ன அவசரம்னு இந்த நேரத்துல அரண்மனைக்கு எங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க மகாராணி அவர்களே. ஆனா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? மகாராணி அவர்களே, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்களோட அனுமதி பத்திரத்தை திருடிட்டாரு. இப்போ அவர் அந்த அனுமதி பத்திரத்தை கிழிச்சு போட்டுருவாரோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவங்க சொல்றது உண்மைதானா? அம்மா, இவங்க உங்க மகன் மேல திருட்டு பழிய போட்டிருக்காங்க. ஆனா நீங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல இல்ல, அது அப்படி இல்ல. அம்மா நடனம் ஆடல, அவங்க மேல கோவப்படுறாங்க. அப்படியா? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மைதானா? இல்ல மகாராணி அவர்களே, இவங்க பொய்யான பழிய போடுறாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை எப்பவும் பண்ண மாட்டாரு. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. இதுதான் அந்த அனுமதி பத்திரம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க திருடுனீங்களா? நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு அனுமதி பத்திரத்தை கொடுத்திருப்பேனே. ஆச்சி, காசி, இதுதான் உங்களுடைய அனுமதி பத்திரமா? இல்ல இல்ல இல்ல, இது எங்க அனுமதி பத்திரம் இல்ல. இங்க என்னதான் நடக்குது? நடு ராத்திரியில எங்களை எல்லாம் வரவழைச்சு சபையை கூட்டிட்டு இப்ப நீங்களா சேர்ந்துக்கிட்டு என்ன கேலியா பண்றீங்க? அனுமதி பத்திரம் உங்களுடையதா இல்ல உங்களுடையது இல்லையாங்கிறதே தெரியல. ஆனா பண்டித ராமகிருஷ்ணன் மேல பழிய சுமத்துறீங்களா? மகாராணி அவர்களே, நான் என்னோட குற்றத்தை ஏத்துக்கிறேன். நான் தான் அனுமதி பத்திரத்தை திருடினேன். நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க. இவங்களுக்கு இவங்களுடைய அனுமதி பத்திரம் கிடைச்சிருச்சு. இல்ல மகாராணி அவர்களே, இது எங்களோட அனுமதி பத்திரம் கிடையாது. ஆனா நான் உங்களுடைய அனுமதி பத்திரத்தை திருடிட்டேன்னு இப்பதானே நீங்க என் மேல குற்றம் சாட்டினீங்க. அதான் உங்களோட அனுமதி பத்திரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல. இன்னும் எதுக்காக அரசவையை கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு உங்களுடைய அனுமதி பத்திரம் கிடைச்சிருச்சு. நான் திரும்பவும் என்னுடைய குற்றத்தை ஏத்துக்கிறேன். நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க. இவங்களுக்கு இவங்களோட அனுமதி பத்திரம் கிடைச்சிருச்சு. இல்ல, இது எங்களோட அனுமதி பத்திரம் இல்ல. அப்ப நான் ஒரு பத்திரத்தை திருடுன்னு சொன்னீங்களா? அது யாருடைய அனுமதி பத்திரம்? எங்களோடது. நானும் அதே தானே சொல்றேன். எனக்கு தண்டனை கிடைச்சாகணும். இவங்களுக்கு இவங்களுடைய அனுமதி பத்திரம் கிடைச்சிருச்சு. முதல் முறையா பண்டித ராமகிருஷ்ணருக்கு துணையா நின்ன. ஆனா இவர் என்னடான்னா இதை திருடினதே தான் ஒத்துக்கிட்டாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது எங்களோட அனுமதி பத்திரமே கிடையாது. அப்போ இது உங்களுடைய அனுமதி பத்திரம் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. பாருங்க மந்திரியாரே, பாருங்க. மகாராணி அவர்களே, இது அதே அனுமதி பத்திரம் தான். இல்ல மகாராணி. ஏன் இல்ல? ஏன்னா எங்களோட அனுமதி பத்திரம் இதை விட வித்தியாசமா இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்க? மகாராணிகள் உங்களுக்கு கொடுத்த அனுமதி பத்திரம் தானே இது? அதான் நான் சொல்றேன்ல, இது வேற. ஏன் வேற? நீ ஏன் சொல்றீங்க? ஏன்னா எங்களோட அனுமதி பத்திரத்துல இருந்து நாங்க இந்த நகரத்தை விட்டு போகும்போது நாங்க உங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொன்னதை யாருக்கு தெரியாம ரகசியமா அதுல எழுதியிருந்ததை அழிச்சிட்டோம். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜ பத்திரத்தையே நீங்க மாத்தி எழுதியிருப்பீங்க.
மகாராணி அவர்களே, இப்ப இவங்களுடைய குற்றத்தை ஏத்துக்கிட்டதுனால இவங்களுடைய அனுமதி பத்திரத்துல எதுக்காக மாற்றங்கள் பண்ணாங்கன்னு இவங்க கிட்ட கேளுங்க. போலியான அனுமதி பத்திரத்தை ஏன் பண்ணாங்கன்னு கேளுங்க. சொல்லுங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணா நஷ்ட ஈடு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னத அனுமதி பத்திரத்துல இருந்து ஏன் அடிச்சாங்க? எதுக்காக இவங்க நம்மளுடைய ராஜ்யத்தை ஏமாத்தணும்னு பாக்குறாங்க? இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. மகாராணியார் அவர்களே, இவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கி ஆகணும். உங்கள மாதிரி ஆளுங்களால எங்க ராஜ்ய வியாபாரிகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. உங்களால உங்களோட நாட்டுக்கே கெட்ட பேர் வந்திருக்கு. இது என்னுடைய கட்டளை. இப்பவே நீங்க விஜயநகரத்தை விட்டு போயிடுங்க. இல்லனா உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டியதா ஆயிடும். உங்கள மாதிரி ஏமாத்தக்காரங்க எங்க ராஜ்யத்துல இருக்கணும்னு அவசியமே இல்ல. இல்ல மகாராணி, எங்களை நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராணி அவர்களே, எங்களை மன்னிச்சிருங்க. இப்ப இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு மகாராணி அவர்களே. இந்த அனுமதி பத்திரத்தின் படி நீங்க எங்களுடைய ராஜ்யத்துக்கு நஷ்ட ஈடு கொடுத்து ஆகணும். 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க விஜயநகரத்தை விட்டு போறீங்க இல்லையா? அதனால நீங்க இந்த நஷ்ட ஈட கொடுத்தே ஆகணும். நாங்க கொடுத்துறோம் மகாராணி அவர்களே. சரி, நாங்க கொடுத்துடுறோம். இது உன்னோட திட்டம் தான். நாங்க என்ன பண்றோம்னு பாரு. மகாராணி அவர்களே, நான் இந்த காரியத்தை மாயாவி கோகா அவர்களின் உதவியோட தான் செஞ்சேன். என்ன? ஒருவேளை அவர் எனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா நான் இந்த காரியத்தை பண்ணி முடிச்சிருக்க முடியாது. எனக்கு அவர் அரசவைக்கு கூப்பிடுறதுக்கு அனுமதி கொடுங்க. உள்ள வர சொல்லுங்க. மந்திரியாரே, கட்டளைப்படியே. வணக்கம் மகாராணிகளே. வணக்கம். கோகா அவர்களே, நீங்க எங்க விஜயநகரத்துக்கு உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை மகாராணி. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் இந்த விஜயநகரத்துக்கும் உதவி பண்ணதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. மகாராணி அவர்களே, நான் இவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு செல்வமும் பரிசும் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லி இருந்தேன். கண்டிப்பா உங்க வாக்க நாங்க காப்பாத்துவோம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராணி. கட்டளைப்படியே. எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன பரிசு. நன்றி மகாராணி. நன்றி கோகா அவர்களே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, திரும்பவும் நீங்க விஜயநகர ராஜ்யத்தை பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. ஒருவேளை மகாராஜா இங்க இருந்திருந்தா அவரு நிச்சயமா பிரமாத பண்டிதர் ராமகிருஷ்ணரே அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லியே ஆகணும் மகாராணி சின்னாதேவி அவர்களே. இந்த பிரச்சனையை எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தீர்த்து தான் ஆகணும். ஆக பண்டித ராமகிருஷ்ணர் தீர்த்து வச்சிட்டாரு. அப்படி அவர் தீர்த்து வைக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சிருக்கணும். மகாராணி சின்னாதேவி அவர்களே, பெண்களுக்கு ஆண்களோட உதவி கண்டிப்பா தேவை. இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஏத்துக்குவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா ஆண்களோட உதவி இல்லாம தனியா பெண்கள் எந்த காரியத்தையும் சாதிக்கவே முடியாது. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? என்ன இப்படி சொல்லிட்டீங்க குருவே? மகாராஜா, நீங்க எனக்கு கொடுத்த கடமைய என்னுடைய முழு மூச்சோட நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க என் கூடவே இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாயிருக்கும். நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன் மகாராணி. மகாராஜா, நீங்க எப்ப வந்தீங்க? நான் தான் போகவே இல்லையே மகாராணி. மகாராஜா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு கொடுத்த பொறுப்பை என்னால சரியா செய்ய முடியல. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல.
ஏன்னா எது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சோ நீங்க அதை தான் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். மகாராஜா, 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 ஷோ கடவுளே, இது என்னுடைய கனவுதானா? மகாராஜா எப்படி இங்க வருவாரு? அவருதான் வெளியூருக்கு போயிருக்காரே. மகாராணி சின்னாதேவி, உங்ககிட்ட இருக்கிற சீன பரிசுகள் எல்லாத்தையும் முதல்ல என்கிட்ட கொடுங்க. ஏன்னா இவங்க நம்மளையும் நம்ம மக்களையும் ஏமாத்த பாத்திருக்காங்க. நம்ம ராஜ்யத்துல இருந்து அவங்கள நாம வெளியேத்திட்டோம். அது மட்டும் இல்ல, இவங்க நமக்கு கொடுத்த பொருட்களை எல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சு புரட்சி செய்யணும். வெளிநாட்டவர் செஞ்சது சரியில்லைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா பரிசுகளை அவமானப்படுத்தி நம்முடைய வெறுப்பை இப்படி எல்லாம் காட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு நம்மளுடைய கவனம் வெளிநாட்டு பரிசு மேல இருக்க கூடாது. ராஜ காரியங்களை ஒழுங்கா பண்றதுலதான் இருக்கணும். முதல்ல அதை பாப்போம். ஆனா குரு இன்னைக்கு சொன்னது என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. இன்னைக்கு அவரு அரசவையில ஒரு பெண் ஆணுடைய துணை இல்லாம என்ன முடிவு எடுத்தாலும் அது நிச்சயமா தவறா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாரு. ஒரு பக்கம் பார்த்தா அவர் சொன்னது சரிதான். ஏன்னா வெளிநாட்டவருடைய வியாபார விஷயத்துல யார்கிட்டயும் எந்த அறிவுரையும் நாம கேட்கல. மகாராஜாவும் அவரோட முடிவை அரசவை உறுப்பினர்கள் கிட்ட கேட்டு ஆலோசனை செஞ்சுதானே எடுப்பாரு. இனிமே நாமளும் இதையே பின்பற்றி எல்லா அரசவை உறுப்பினர்கள் கிட்டையும் கலந்து பேசிட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க சொல்றதும் சரிதான் சின்ன மகாராணி. ஆனா அவரு பெண்களுக்கு திறமையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு எப்படி வலிச்சதோ அரசவையில இருந்த மத்த பெண்களுக்கும் அதே மாதிரிதான் வலிச்சிருக்கோன்னு தோணுது. அவங்கள தூண்டி விடுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பா இருக்கும். பெண்கள் ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா அசாத்தியத்தையும் சாத்தியமாக்க முடியும்னு நிரூபிக்கணும். எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா விஷயங்களையும் அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியும், அவங்களால கத்துக்கவும் முடியும், அதை செயல்பாடுக்கு கொண்டு வரவும் முடியும். சின்ன மகாராணி, முதல்ல நம்ம பெண்கள் சங்கத்துல இருக்க எல்லாரையும் சந்திச்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த பத்தி நாம அரசவையில எல்லார் முன்னாடியும் பேச முடியும். சரியா சொன்னீங்க மகாராணி சின்னதேவி. ஆனா நாம இதை சீக்கிரமா செஞ்சாகணும். ஏன்னா நாளைக்கு சாவித்திரி விரதம் இருக்கு. நான் அதுக்காக அலங்காரத்துல இருந்து சமையல் வரைக்கும் எல்லா பட்டியலும் தயாரா வச்சிருக்கேன். இனி மகாராஜா எப்ப வருவாருன்னு தான் காத்துட்டு இருக்கணும். மகாராஜா வந்து நான் என் கையால செஞ்ச உணவை எப்ப சாப்பிடுவாருன்னு காத்துட்டு இருக்கேன். சூரியன் உதிச்சிருச்சா? அப்ப வீடு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? ஏன்னா என்ன வழக்கமா எழுப்புற வருணமாலாவோட ஆர்த்தி சத்தத்தையும் காணோம், மணி சத்தத்தையும் காணோம். அதுவும் கொஞ்சம் கூட கேட்கலையே. வருணமாலா, வருணமாலா, எங்க இருக்க நீ? எங்க போனா இவ? அதுவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க போனா? தனிமணி, முட்டாளுங்க, தனிமணியும் இந்நேரத்துக்கு வந்திருக்க மாட்டானுங்க. ஒருவேளை வருணமாலா இங்க என்னது இது? வருணமாலா எழுதுன மாதிரி இருக்கு. சுவாமி, அவசர வேலையாக அரசவைக்கு போக வேண்டி இருக்குது, அதனால நான் புறப்பட்டுட்டேன். பருப்பு குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பாடு வேணுமா பூரி வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணி சமைச்சுக்கங்க. சரி. என்னது, நான் சமைக்கணுமா? அடச்சே ஈஸ்வரா, இப்போ நான் போய் சமையல் அறையில இருந்து வேலை செய்யணும். வீட்டை பெருக்கி துடைக்கிறதும் நானா? அட சிவ 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 சிவ. இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஆண் கட்டுப்பாடு தேவை. அதை விட்டுட்டு கட்டுப்பாடு கொஞ்சம் தளர்ந்தா கூட சரி, இப்படித்தான் எல்லாம் நடந்து தொலைக்கும். இந்த நாட்டோட மகாராஜாவே பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த ராஜ்யத்தோட மற்ற ஆண்களோட நிலைமை இன்னும் மோசமா தான் போகும். போடாத தாச்சாரி, போய் சமைக்கிற வேலையை பாரு. பெண்கள் எல்லாரும் எனக்கு துணையா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா,
நாங்க எடுத்த முடிவுகள்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு நிச்சயமா நடக்குது. ஆண்கள் அரண்மனைக்கு வெளியில இருக்கணும்னு சொன்ன எங்க கட்டளையா இருக்கட்டும், இல்லனா வெளிநாட்டவர்களுக்கு வியாபார அனுமதி கொடுத்ததாவும் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களோட இந்த தவறு எங்களால சரியா வேலை செய்ய முடியாமையும் எங்களுக்கு திறமை இல்லாமையும் இல்ல. இதுக்கு காரணம் எங்களுக்கு அனுபவம் இல்லாததுதான். மகாராணி சின்னாதேவி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல முயற்சிகள் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒருத்தனுக்கு அனுபவம் கிடைக்கும். நீங்க சொன்னது சரிதான் சின்ன மகாராணி. ஆனா நாம பண்ணிட்டு இருக்கிற இந்த பொறுப்புல அதுல சின்ன தவறு கூட நடக்க கூடாது. இனிமேல் எல்லா முடிவுகளையும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கலந்து ஆலோசிச்சுதான் எடுக்கணும், புரியுதா? இனி நாங்க 2 பேர் மட்டும் முடிவு எடுக்க மாட்டோம். நீங்க எல்லாரும் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். என்னாச்சுமா, நாங்க சொன்னது உங்களுக்கு சரின்னு படலையா? அப்படியாமா? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. யார்கிட்டயும் எதையும் கேட்கவும் வேண்டாம், யார்கிட்டயும் எதையும் சொல்லவும் வேண்டாம், அதுதானே? ஆனா ஏமா? ஓ, அப்படி இல்லையா? குருமாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராணி, நான் இத ஒரு சிறந்த முடிவுன்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த முடிவை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். அம்மாவும் உங்ககிட்ட இதையே தான் சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இந்த முடிவு சரின்னு படுதான். மகாராணி சின்னாதேவி வாழ்க! மகாராணி திருமலம்பா வாழ்க! அட கடவுளே, இங்க இருக்கிற பாத்திரங்கள்லாம் ஒன்னா இருக்கு. மணி மணி மணி, நாம 2 பேரும் குருமாதாவோட கடிதத்தை முன்னாடியே படிச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா இந்த கிழவன் நம்மளதான் வேலை செய்ய சொல்லிருப்பான் தனி. ரொம்பவும் தாமதம் ஆயிடுச்சு. அரசவைக்கு போய் ஆகணுமே. நாம ஒண்ணு பண்ணலாம். பூரிகளை பொட்டலம் போட்டு கையோட கொண்டு போயிடலாம். அரசவையில நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூரிய சாப்பிட்டு நான் என் பசிய ஆத்திக்கலாம். மகாராணிகள் வாழ்க. மந்திரியாரே, இன்னைக்கு அரசவையில ஆண்கள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க. அரசவைக்கு வர வேண்டிய நேரம் எப்பயோ முடிஞ்சிருச்சு. இன்னும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்க முடியாது. அதனால அரசவையோட வழக்க நீங்க ஆரம்பிங்க. கட்டளைப்படியே. மகாராணியாரே, இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு புகழ்பெற்ற ஆயுதங்கள் செய்யும் நபர் வந்திருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அவரை நான் இந்த சபைக்குள்ள அழைச்சிட்டு வர சொல்லுவேன். மகாராணி அவர்களே, அவரை வர சொல்லுங்க மந்திரியாரே. கட்டளைப்படியே. மகாராணி திருமலாம்பா, வணக்கம். வணக்கம். விஜயநகரத்தோட அரசவைக்கு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேரு சுதர்சன். நான் ஆயுதங்களை உருவாக்குறவன். நான் மட்டும் இல்ல, என்னோட முன்னோர்களும் பல நூற்றாண்டுகளா இத உருவாக்கிட்டு இருக்காங்க. பல யுத்தங்கள்ல, பல தாக்குதல்ல வீரர்கள் எங்க ஆயுதங்களை பயன்படுத்தி அதோட கூர்மையாலையும் பலத்தாலையும் அவங்களோட பேரை சரித்திரத்துல பொன் எழுத்துக்களால பொறிச்சிருக்காங்க. எங்களோட இந்த சிறந்த செயலால வட பாரதத்தோட அரசர் பாபர் போன வருஷம் எங்க கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கினாரு. இந்த வருஷம் அதை விட 4 மடங்கு அதிகமா வாங்கியிருக்காரு. பஞ்சாப், குஜராத், அவத், வங்காளம், டெல்லி அப்படின்னு ஒவ்வொரு ராஜ்யத்திலயும் எங்க ஆயுதம் ரொம்பவும் பிரபலமானது. என்னோட ஆயுதங்களோட பெருமைய நானே எப்படி பேசிட்டே இருக்க முடியும்? ஒருவேளை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா மகாராணி அவர்களே, உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் என்னோட ஆயுதங்களை காமிப்பேன். காட்டுங்க காட்டுங்க. இது
நானே உருவாக்கின வாள். இத ஆயுதம்னு சொல்றதை விட நாம ஒரு கண்டுபிடிப்புனே சொல்லலாம். ஒரு ஆர்ப்பு, ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. நல்லாவே புரியுது சுதர்சன் அவர்களே. உங்களோட ஆயுதங்களை பார்க்கும் போதே அது சிறந்ததா தான் தெரியுது. மகாராணிகளே, இப்போ உங்களோட ராஜ்யத்தோட நன்மைக்காகவும் உங்க ராஜ்யத்தோட பாதுகாப்புக்காகவும் இதுல எந்த ஆயுதம் வேணும், எவ்வளவு எண்ணிக்கையில வேணும்னு சொல்றீங்களா? மகாராணிகளே, எல்லா ராஜாக்களோட மிகப்பெரிய திறமையே அவங்களோட முடிவெடுக்கிற திறமை தான். ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு சோதனை. அரசவையில எல்லாருக்கும் முன்னாடி நீங்க என்ன முடிவை எடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சுதர்ஷன் அவர்களே, மன்னிச்சிடுங்க, ரொம்ப தாமதமாயிடுச்சு. வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே, வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே. தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. காலையில அம்மாவோட கடிதம் படிக்கும் போது புரிஞ்சுது, பெண்கள் சங்கத்துடைய எல்லா பெண்களும் காலையிலேயே அரசவைக்கு வந்துட்டீங்கன்னு. அவசரமா வந்ததுனால வீட்டுல யாரும் சமைக்கிறதுக்கான நேரம் கிடைச்சிருக்காது. அதனால நான் எல்லாருக்காகவும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். பண்டித ராமகிருஷ்ணரே, இப்போ இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? இல்ல, இது சரியே இல்ல. இப்போ எங்க எல்லாருக்கும் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணா. பசியோட இருக்க எங்க எல்லாருக்கும் இது ஒரு பரிசு பண்டித ராமகிருஷ்ணரே. உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அரசவையில உங்களுக்கு நேரம் கிடைச்சதுமே நீங்க தாராளமா இந்த உணவை கொண்டு போய் சாப்பிடலாம். மந்திரியாரே, கட்டளைப்படியே. சேவகரே, இந்த ஆளு ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, அது எப்படி எனக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க? குருவே, நான் உங்களுக்கு முன்னாடி கிடையாது. சொல்ல போன நீங்க தான் இன்னைக்கு தாமதமா வந்திருக்கீங்க. ஓ அப்படியா? அது சரி. இல்ல, நான் அது வந்து அதாவது நீங்க இவ்வளவு சீக்கிரமா வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். குருவே, சொல்லுங்க, நீங்க ஏன் தாமதமா வந்தீங்க? அது வந்து ஒருவேளை உண்மையை சொன்னா இங்க எல்லாரும் சிரிப்பாங்களோ. குருவே, சொல்லுங்க, உங்க கையில என்ன இருக்கு? இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள பூரி இருக்கு, லட்டு இருக்கு, அப்புறம் அது கூடவே. போதும் குருவே, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க தாமதமா வந்த காரணமும் புரிஞ்சிருச்சு, இத நீங்க கொண்டு வந்ததுக்கான காரணமும் புரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு எப்படி புரிஞ்சது? குருமாதா, பாருங்க, இவருக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அவரே அவரோட கையால உங்களுக்காக உணவு செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. சுவாமி, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? என் வாழ்க்கைக்கு நீங்க முக்தி கொடுத்துட்டீங்க சுவாமி, முக்தி கொடுத்துட்டீங்க. நீங்க எனக்காக உணவு கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லையா? ஆமா, அது வந்து போதும் சுவாமி, நீங்க வேற எதுவும் சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியாது. இந்த உணவு ஒரு உணவு கிடையாது. என்ன பொறுத்தவரை இது ஒரு பிரசாதம். இத நான் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவேன். கொஞ்சம் எனக்கும் மிச்சம் வை. ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, அது வந்து நான் இத முழுசா சாப்பிடுறேன். அதாவது நீ மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிங்க சுவாமி, அப்படியே செய்யறேன்.
வணக்கம் மகாராணி அவர்களே. அரசவைக்கு தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றது, இங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. என்னோட 9 பசங்களை பாத்துக்கணும், அவங்கள குளிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும். மகாராணி அவர்களே, இவர் பொய் சொல்றாரு. மகாராணி அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் பேசிட்டேன். இந்த பெண்களோட சங்கம் எப்ப உருவாச்சோ அப்ப இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு வீட்டு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு. இது என்னோட வீட்டுல மட்டும் நடக்கல மகாராணி, நம்ம அவையில இருக்கிற எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்குது. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, நம்ம தேசத்துல நம்ம பாரம்பரியத்துல ஆண்கள் வீட்டு வேலையெல்லாம் செய்யறது சரியா வருமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஒருவேளை இப்படியே போனதுன்னு வையுங்க, சமயக்கட்டுல இருக்கிற மாவு பாத்திரம் தலையில தான் விழுகும். குருவே, இந்த மாவு பாத்திரம் உங்க தலைமையிலேயே விழுந்துடுச்சா, இல்லனா நீங்க உங்களோட ஞான திருஷ்டியில பார்த்து சொல்றீங்களா? ஆமா. இல்ல நான் இல்ல. இந்த விஷயத்துல என்னோட மகாராணிகள் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். உங்க எல்லாருடைய பிரச்சனைகளையும் எல்லாருடைய அறிவுரைகளையும் கோரிக்கைகளையும் ரொம்ப கவனமா கேட்டேன். இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்ததுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு காலையில அரசவையில சங்கம் இருக்குன்னு சொன்னதும் எல்லா பெண்களும் காலையிலேயே அவங்க வீட்டு வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அரசபைக்கு அவங்க வர வரைக்கும் வேலைகளை பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை மிச்சம் இருந்துச்சுன்னா அதை ஆண்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அது பாதி கூட கிடையாது. அதுக்கப்புறம் அதே பெண்கள் அரசவைக்கு வந்துட்டு இங்க வந்து அவங்க அவங்களுடைய கடமைகளை நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 2 கடமைகளையும் அவங்க முழு மனசோட பண்றாங்க. அதனால ஆண்களுடைய வேலை என்னன்னா, அவங்க பெண்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் சரியா இருக்கும். சின்ன வயசுல என் குரு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, வீட்டு வேலைகள்ல சமூகத்துல சொல்ல போனா இந்த உலகத்திலேயே பெண்களும் ஆண்களும் சமமா இருக்கணும்னு சொல்வாரு. அற்புதம். உங்க 2 பேர் முடிவை நான் பாராட்டி ஆகணும். உங்களை நினைச்சா பெருமையா இருக்க. இதெல்லாம் மாறணும்னா மகாராஜா இங்க வந்தே தீரணும். இன்னைக்கு என்னவோ மகாராஜா நினைப்பு அதிகமா வருது. சீக்கிரம் திரும்பி வந்துருங்க மகாராஜா. சரியா சொன்னீங்க சின்ன மகாராணி அவர்களே, நீங்க சொன்னது சரிதான். இந்த முடிவை சொல்லி எல்லா விவாதங்களையும் முடிச்சு வச்சிட்டீங்க. இவரு யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இவரோட பேரு சுதர்சன். இவர் யாருன்னா ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய நபர். இவர் நம்ம விஜயநகர ராஜ்யத்துக்காக இவர்கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கிக்க சொல்லி சொல்றாரு. மகாராணி அவர்களே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயுதங்களை பத்தி மகாராஜாவுக்கு இருக்கிற அறிவு இந்த அரசவையில வேற யாருக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மகாராஜா ஜெய்ப்பூர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நாம இத பத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். மகாராணிகளே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டுக்கிறேன். சீக்கிரமா இந்த ஆயுதங்கள் விஷயத்துல முடிவெடுங்க. நான் பக்கத்து ராஜ்யத்துக்கு போனோம், அங்கிருந்தும் எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அவங்களுக்கும் எங்களோட இந்த ஆயுதங்கள் வேணுமா? சுதர்ஷன் அவர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல நான் என்னுடைய மந்திரிகளோட இத பத்தி கலந்து ஆலோசிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னுடைய முடிவு என்னன்னு சொல்றேன். அப்ப சரி. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. ஆயுதங்கள் ராஜ்யத்தோட பலத்துக்கும் சேனை பலத்துக்கும் சம்பந்தப்பட்டது. அதனால மந்திரிகள் கூட பேசிதான் நாங்க இந்த முடிவை எடுக்க முடியும். வெளிநாட்டு வியாபாரிகள் கிட்ட நாங்க பண்ண அந்த தவற இன்னொரு முறை நிச்சயமா நடக்க விட மாட்டோம். அதனால அமைச்சரவையில இருக்க நீங்க எல்லாரும் இதுல உங்களோட அறிவுரைகள் என்னன்னு சொல்லுங்க. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, ஆயுதத்திலேயே வாழ்தான் மகாராஜாவுக்கு ரொம்பவும் பிடிச்சது. அதனாலேயே நான் அதை சிபாரிசு செய்யறேன். மகாராணி அவர்களே, எனக்கு என்னமோ நம்ம ஈட்டிகளை அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல் காக்கும் போது மற்ற ஆயுதங்களை விட நம்ம ராஜ்யத்துல ஈட்டிகள் தான் அதிகமா நமக்கு பயன்படுது. மகாராணி அவர்களே,
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது சிறந்ததாகவும் நமக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கணும். நம்ம படைகளுக்கு இப்போ நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது மகாராணி. மகாராணி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம தேவையில்லாம எதை வாங்கினா ராஜ்யத்தோட செல்வம் வீணாகாதோ அதை தான் வாங்கணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எதுக்கு அமைதியா இருக்கீங்க? இந்த விஷயத்துல நீங்களும் உங்களுடைய அறிவுரைகளை சொல்லுங்க. மகாராணி அவர்களே, ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு யுத்த கல திறமை இருக்கணும். அதே மாதிரி யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்காக சரியான நமக்கு பயன்படுற ஆயுதங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ராஜ்யத்துக்கும் நம்மளுடைய படைகளுக்கும் என்ன தேவைங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் உங்க எல்லாருடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் ரொம்ப கவனமா கேட்டேன். இத பத்தி முழுமையா யோசிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது என்னன்னா, நாம இந்த ஆயுதங்கள்ல எந்த ஆயுதங்களையும் நம்ம ராஜ்யத்துக்காக வாங்க போறது இல்ல. என்ன? சுதர்ஷன் அவர்களே, சொல்லுங்க மகாராணியாரே. உங்ககிட்ட இருக்க எல்லா ஆயுதங்களும் சிறந்ததுதான். ஆனா ஒருவேளை இந்த எல்லா ஆயுதங்களும் எங்க பக்கத்து ராஜ்யத்திலேயே இருக்குன்னா நாங்க இந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதாவது பக்கத்து ராஜ்யமும் விஜயநகர ராஜ்யத்தோட படையும் ஒரே மாதிரி ஆயிடும். அதனால எந்த ஆயுதத்தால எங்க படைபலம் மத்த படைபலத்தை விட பலமாகுமோ அதை தான் வாங்குவோம். சுதர்ஷன் அவர்களே, இந்த எல்லா ஆயுதங்களையும் தாண்டி இன்னும் பலமான ஆயுதங்களை செஞ்சு அதை எங்களுக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீங்க கொண்டு வர ஆயுதம் எல்லாத்தையும் நாங்க வாங்கிப்போம். உங்க ராஜ்யத்தோட நன்மையை பத்தி யோசிச்சு நீங்க உங்க அமைச்சரவையில கலந்து பேசி முடிவை எடுத்திருக்கீங்க. அதுக்கு நான் மரியாதை கொடுக்கறேன். என்னைக்கு நீங்க விரும்புற மாதிரி தனித்துவமான ஆயுதத்தை நான் உருவாக்குறேனோ நிச்சயமா அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து அதை கொடுப்பேன். என் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் அன்னைக்கு உங்ககிட்ட வந்து வித்துருவேன். சுதர்சன் அவர்களே, உங்களோட முதுகுல ஏன் அந்த பொம்மைகள் தொங்கிட்டு இருக்கு? உங்க குழந்தைகளோட பொம்மையா? மகாராணி அவர்களே, உங்களுக்கு இது வெறும் பொம்மையா தான் தெரியுது. ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது. இந்த 2 பொம்மைகளுக்குள்ளதான் என்னோட உயிரே இருக்கு. எனக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. இது 2ஐயும் அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன். இது மூலமா அவங்க என் கூடவே இருப்பாங்க. வியாபாரத்துக்காக நாடு விட்டு நாடு இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன். அதனால மனைவிகள் கிட்ட இருந்து நான் தூரமா இருக்கேன். எனக்கு அவங்க ஞாபகம் அதிகமா வரும். அதனால நான் எங்க போனாலும் இதை என் கூடவே எடுத்துட்டு போவேன். அதனாலதான் கூடவே வச்சிருக்கேன். நான் ஒரு பொறுப்புள்ள கணவனா இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சுதர்சன் அவர்களே, நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி பொம்மைகளை முதுகுல சுமந்துக்கிட்டு காதல வெளிப்படுத்தலாமே தவிர நீங்க காதலிக்க முடியாது. ஒருவேளை நீங்க காதலிச்சிருந்தா நீங்க உங்க மனைவிகளோட தானே இருந்திருக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி உங்களுடைய காதல் மனைவியரோட இருந்தா தினம் தினம் அந்த காதலுக்காக நீங்க ஒரேடியா வவ்வால் மாதிரி தலைகீழ தொங்க வேண்டி இருந்திருக்கும். அந்த கொடுமையை அனுபவிச்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த பொம்மையை தொங்க விட வேண்டி இருக்காது. அதாவது இதன் மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இன்னும் உங்களால பொறுப்புள்ள ஒரு கணவனா இருக்க முடியலங்கிறது தான். எங்க விஜயநகரத்துல இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நானே உங்கள ஒருத்தன் தான். குரு சொல்றது உண்மைதான். பொறுப்புள்ள கணவர்னா என்ன மாதிரி தான் இருக்கணும். இன்னைக்கு நான் என்னோட எல்லா பொறுப்புகளையும் முடிச்சு பசங்களையும் தயார்படுத்தினேன். அப்படியா? அப்படின்னா எதுக்காக நீங்க இந்த ராஜசபைக்கு சீக்கிரமா வந்து அதை நிரூபிச்சு காட்டல? சுதர்சன் அவர்களே, ஒரு பொறுப்பான கணவரா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஜெயிக்கிற மாதிரி. இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். மந்திரியார் அவர்களே, நீங்க சொல்ற யுத்தத்துல ஆண்கள் தினம் தினம் தனியா போராட வேண்டியதா இருக்கு. இந்த பெண்கள் இருக்காங்களே, எல்லாம் பேரளவுல தான் சரிபாதி. ஆனா
யதார்த்தத்துல பாதி அளவு கூட இல்லைங்கிறது தான் உண்மை. நான் கணவருங்கிற என்னோட கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் பெண்களோட வேலைகளை சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. இது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையும் 2 மடங்கு ஆயிடுச்சு. இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? மானத்தை வாங்காதீங்க. நான் தான் பசங்களை தயார் பண்ணி குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கு நான் தானே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு பசங்களை தயார் பண்ணி அனுப்புனேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரே ஒரு நாள் பண்ணிட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. மகாராணிகள் எதுக்காக இந்த விவாதத்தை பெருசாக விட்டுறாங்க? இவங்க இதை தடுத்திருக்கணும். எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லியிருக்கணும். எல்லாரும் அமைதியா இருங்க. மகாராணி திரும்பலம்பா, இது மகாராஜாவுடைய குரல் மாதிரி இருக்குல்ல? உங்களுக்கு ஒரு முறை தான் கேட்டுச்சு, ஆனா இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டே இருக்கு. இப்போ என் காதுகளுக்கு மகாராஜாவோட குரல் கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு என்னவோ மகாராஜா இங்கதான் எங்கேயோ இருக்கிறார். ஆனா குருவே, இந்த குரல் எங்க இருந்து வந்துச்சு? நானும் அதைத்தாயா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த குரல் எங்க இருந்து வந்தது? நான் என்னோட மனைவி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். என்னை விட நல்ல கணவர் அவளுக்கு 7 ஜென்மத்துல இல்ல 70 ஜென்மமானாலும் கிடைக்க மாட்டான். கடமையுள்ள கணவனா ஆகணும்னு நான் எவ்வளவு தியாகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கோத்வால் அவர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்துல நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு பெண்ணை விட யாராலையும் அதிக தியாகம் பண்ண முடியாது. அவ தன்னோட பிறந்த வீட்டை விட்டுட்டு புருஷன் வீடுதான் சொந்தம்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம தம் புருஷன் பேரையும் தம் பேரோட சேர்த்துக்கிறா. தம் வீட்டோட சந்தோஷத்துக்காக தன்னோட ஆசையையும் சந்தோஷத்தையும் தியாகம் பண்ண கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா. குருமாதா சொல்றது 100க்கு 100 உண்மை. பெண்கள் நிறைய வேலையை செய்யறோம், ஆனா அதை வெளியே சொல்லிக்கிறது கிடையாது. இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்களோட தியாகமும் உங்களை விட கொஞ்சமும் குறைஞ்சது இல்ல. குடும்பத்தோட பொறுப்புகளை எங்க தோள்ல சுமந்துக்கிட்டு எங்களோட சந்தோஷங்களை நாங்க மறந்துடுறோம். நானும் என்னோட வாழ்க்கைய இந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப சரியா சொன்னீங்க மந்திரி அவர்களே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.